ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல போறோம், டெஸ்ட் யுவர் ஐசைட். இன்னைக்கு உங்களுடைய கண் பார்வை எப்படி இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ண போறேன் பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிரிண்ட் அவுட் நான் குரூப்ல நான் போடுறேன். இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். நான் இதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இதுல என்னன்னா வெரி சிம்பிள். இதுல எத்தனை வாத்து இருக்குன்னு பிள்ளைங்க கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. இது எத்தனை டக்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னடா இது 1 2 3 4 5 6 7 8 9 டக் இருக்கு, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் இதை பார்க்கும்போது தான் இந்த பிக்சரை கொஞ்சம் நான் கவனித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இதுல 9 டக் இல்லை, அதுக்கு மேலேயே இருக்குது. இது உங்களுக்கு ஸ்கிரீன்ல சரியா தெரியாது. நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்படி நீங்க கவனிச்சு, ஏன்னா இதுல ஒரு டக் இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனா 2 டக் இருக்கும் சில பிக்சர்ஸ்ல. ஓகேங்களா? சில பிக்சர்ஸ்ல 1 2 3 டக் இருக்கும். பாருங்க, இதுல 3 டக் இருக்கு, ஆனா தெரியுது ஒன்று தான் தெரியும். இப்படி நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நான் கணக்கு பண்ணதுல, நான் கவுண்ட் பண்ணதுல 17 டக் நான் கவுண்ட் பண்ணேன். 17 டக்ஸ். ஆனா இங்க பாக்குறது 1 2 3 4 5 6 7 8 9 தான் இருக்குது. ஆனா இதுல 17 டக்ஸ் இருக்கு. பிள்ளைங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, கவுண்ட் பண்ணுன்னு சொன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு 9ன்னு சொல்லிடுவாங்க. இல்ல இன்னும் நிறைய இருக்கு, கவுண்ட் பண்ணுங்க. அப்படி ஒரு சில பிள்ளைங்க கையில கொடுத்தாலும் சரி, நீங்க பக்கத்துல, ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தா இது தெரியாது, பக்கத்துல வச்சு பார்த்தா தான் இது தெரியும். பிள்ளைங்க எந்த பிள்ளைங்க அதிகமா அவங்க கரெக்டா கவுண்ட் பண்ணி சொல்றாங்களோ அவங்க நீங்க சொல்லுங்க. சில பேர் 20ன்னு சொல்லிடுவாங்க. எங்க 20 காட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கவுண்ட் பண்ணி சொல்லணும். பாருங்க, 1 2, பாருங்க இதுல 2 இருக்கு, 2 3 4 5 அப்படின்னு அவங்க கரெக்டா கவுண்ட் பண்ணி சொன்னா அவங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் நீங்க கொடுக்கலாம். இப்படி இதுல நான் ஏற்கனவே சொன்னேன் 17 டக்ஸ் இருக்கு. அது யார் அதிகமா நம்பர் சொல்றாங்கன்னா அவங்க நீங்க ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம். சரி, இதுல இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சுவிசேஷத்தை நாம் சொல்லி தர போகிறோம். ஆபிரகாம் அப்படின்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லாம இருந்து, ஆனா ஏசப்பா தேவன் அவங்க ஆசீர்வதிச்சாங்க. பாரு ஆபிரகாம், உன்னை நான் இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொல்ற, உன் சந்ததியார் பூமியை ஆடுவாங்க, உன்னுடைய சந்ததியில இருந்து பிரபுக்கள் எழும்புவாங்க, ராஜாக்கள் எழும்புவாங்க அப்படின்னு. ஆபிரகாமுக்கு என்னடா, எனக்கே குழந்தை இல்லை, சந்ததினா ஜெனரேஷன்ஸ் அப்படின்னு. ஒரு நாள் ஆபிரகாம என்ன பண்றாங்க தேவன், ஆபிரகாம் இங்க வாப்பா அப்படின்னு நைட் தூங்கிட்டு இருக்காரு. ஆபிரகாம எழுப்புறாங்க. எழுப்பி இது நம்ம ஆதி ஆகமத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15:5. அவனை தேவன் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். ஆபிரகாம் அங்க பார்ப்பா வானத்தை. அதனால ஆபிரகாம் பாக்குறாரு, வானத்தை பார்க்க சொல்றாரு. வானத்தை பார்த்தா அப்ப தேவன் சொல்றாரு, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு. அந்த நட்சத்திரம்லாம் இருக்குல்ல, ஸ்டார்ஸ் இருக்கு பத்தி, அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண ஆபிரகாம். உன்னால கவுண்ட் பண்ண முடிஞ்சா கவுண்ட் பண்ணு. உன்னால கவுண்ட் பண்ண முடியுமா? இல்ல கவுண்ட் பண்ண முடிஞ்சா நீங்க நைட் என்ன பண்ணுங்க, வெளியில ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ணி பாருங்க. பார்க்கறதுக்கு அங்கங்க 1 2 இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா கவுண்ட் பண்ணிட்டே இருங்க, கவுண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளவு நட்சத்திரங்கள். தேவன் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, அந்த நட்சத்திரங்களை உன்னால கவுண்ட் பண்ண முடிஞ்சா கவுண்ட் பண்ணு, அவைகளை எண்ணு என்று சொல்லி, என்ன முடிஞ்சா என்னன்னு சொல்லி, பின்பு அவரை நோக்கி மறுபடியும் ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அப்போ உன்னுடைய சந்ததியை, உனக்கு அப்புறமா வரப்போகின்ற ஜெனரேஷன் பிள்ளைங்களை கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு, வானத்துல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கோ அப்படி கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு நான் ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன கேம் நான் வச்சேன். அந்த எத்தனை டக்ஸ் இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ண சொன்னேன். பாரு, அதுல ஒரு சிலர் நீங்க கவுண்ட் பண்ணீங்க, ஒரு சிலரால கவுண்ட் பண்ண முடியல. பாரு, நான் கூட ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஏமாந்து போயிட்டேன். நான் 9 டக்ஸ் தானே இருக்கு, என்னடா கேம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நான் மறுபடியும் பார்க்க அது அதிகமான டக்ஸ் இருக்கு. பாரு, இது ஒரு சாதாரண ஒரு கேம் தான். ஆனா ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இப்ப நான் எதுக்காக இந்த கேம் நான் வச்சேன்னா, ஆபிரகாம் கிட்ட எப்படி தேவன் கவுண்ட் பண்ண சொன்னாரோ அதே மாதிரி நான் உன்னை கவுண்ட் பண்ண சொன்னேன். பாருங்க, ஒரு சிலராக நீங்க கண்டுபிடிச்சீங்க. ஆனா நீ வானத்துல போய் வானத்துல இல்ல, வெளியே போய் நீ வானத்தை பார்த்து நட்சத்திரம் கவுண்ட் பண்ண முடியுமா? ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நட்சத்திரங்கள் எண்ண முடியாது, அவ்வளவு அதிகமான நட்சத்திரங்கள் இருக்கு. பாரு, இன்றைக்கு ஏசப்பா உனக்கு ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிச்சாங்க பாரு. நம்மளாம் ஆபிரகாமுடைய சந்ததி தான். என்னக்கள் சொல்றீங்க, ஆபிரகாம் எந்த நாட்டுல வாழ்ந்தாரு? ஆபிரகாமுடைய ஜெனரேஷன்ல நம்ம வந்தோம்.
சரி, நீ ஏசப்பா உண்மையா ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவுடைய பிள்ளையா நீ வாழ்ந்தனா, ஆபிரகாமுக்கு ஏசப்பா என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் கொடுத்தாரோ அது எல்லாமே உனக்கு வந்து கிடைக்கும். ஏனென்றால் நாம ஏசப்பாவை விசுவாசிக்கும் போது நாமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய், ஆவிக்குரிய ரீதியில ஆபிரகாமுடைய பிள்ளைகளால் நாம் மாறுகிறோம். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஜென்ரலா நம்ம சொல்லும்போது, அன்னைக்கு ஆபிரகாம ஆசீர்வதித்த தேவன் இன்னைக்கு உன்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தம்பி தங்கச்சி. ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஏசப்பாவை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்ற ஒரு காஸ்பல்ல சுவிசேஷத்தை பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தர போகிறோம். இதை உங்கள் சண்டே ஸ்கூலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக பிள்ளைகள் என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த பேப்பரை நீங்கள் பிள்ளைங்க கையில் கூட நீங்கள் கொடுத்து அவங்களை கவுண்ட் பண்ண சொல்லலாம். இல்லை நீங்கள் டீமாக பிரித்து உங்கள் சண்டே ஸ்கூலில் 10 பசங்க இருக்காங்க, 3 டீமாக பிரித்து 3 டீமையும் ஒவ்வொரு ஷீட்டை நீங்கள் கொடுத்து நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்படின்னு பிள்ளைங்க நீங்கள் என்ஜாய் பண்ண வைக்கலாம். இல்லை நீங்கள் 10 ஷீட் எடுத்து கொடுத்து நீங்கள் 10 பேருக்கு கொடுத்தாலும் ஓகே தான். பிள்ளைங்க நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு கேமோட நான் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.